வணக்கம். வணக்கம். எங்கேங்க ஆளையே காணோம்? தீவிர ஆராய்ச்சியில இருக்கிறீங்க. வெளியவே வர்றதில்ல. எங்க இருக்கீங்க? வீட்ல இருக்கீங்களா? வெளியூரா? நான் காட்டுல தான் இருப்பேன். தோட்டத்துல அங்க எமனாய்க்கு ஒரு காட்டுல யாருமே இல்லையே வந்தேன் நானு அன்னைக்கு ஒரு நாளு. ம். சரி ஆக்சுவலா உங்கள கூப்பிடலான்ட்டு இருந்தேன். சரி அங்க தான் வர்றேன். போய் வர்றதுன்னா வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன். இப்பதான் போயிட்டு வந்தேன் அப்புறம் நானு. பார்த்தா ஆ. அதாங்க 2 நாளைக்கு முன்னாடி நான் டிஎன் பாளையம், அங்க 4 ரோடு எல்லாம் வர வேலை இருந்தது. வர வேண்டியிருந்தது. ஆ. சரி அப்புறம் நானு கிளம்பிட்டேன். நீங்க இங்க இருக்கீங்களா? வெளியில இருக்கீங்களான்னு தெரியலன்ட்டு. ஆ. அப்புறம் போனேன் அந்த அன்னைக்கு அவங்க சிவாவில ஒருத்தரும் இல்ல. அதனால போனவன் அப்பவே 1/2 மணி நேரத்துல அப்படியே திரும்பிட்டு இளங்கோவன் எங்கேயோ வெளியில இருக்கேன்னாரு. ம். அதனால அப்புறம் நானு திரும்பிட்டேன்னு வைங்களேன். அங்க இருக்கல. ம். சரி, இப்ப அந்த தோட்டத்த சரி. ஆமா. அந்த காட்ட ரெடி பண்றதுக்கு அடுத்த கட்ட வேலை பண்ண போறேன். அங்க அங்க போறேன். அங்க ஷிஃப்ட் இங்கிருந்து அங்க போறேன். அந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஓ! தீவிரமா. இப்ப மாணவர் சரி. இப்ப அடுத்தது குவாண்டம் பேட்டரின்னு ஒண்ணு அத இம்மார்டல் பேட்டரின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். அத தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வரேன். ம். அது ம், ம். நியூக்ளியர் அடிப்படையில கொண்டு கண்டுபிடிச்சிருக்கேன். அது வந்து அது வந்து அது பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அது ஃபர்ஸ்ட்டு. இங்கிலாந்துல ரெஜிஸ்டர் சரிங்க. பண்ணியிருக்கோம். அது ரொம்ப அட்வான்ஸ்டு சயன்ஸ். ம், இப்பதான் அது ம், கண்டுபிடிச்சு ஒரு 6 மாசம் ஆகுது. கண்டுபிடிச்சு ஜனவரில தான் கண்டுபிடிச்சேன். அத தீவிரமா ரிசர்ச் பண்ணி ம். எல்லா புரொஃபசர்ட்டயும் சரிங்க. பேசிட்டு இருக்கிறேன். எல்லா புரொஃபசர்ட்டயும் பேசிட்டு இருக்கிறேன். அவங்க டாக்குமெண்ட் சரிங்க. அனுப்பிச்சு வச்சிருக்கேன். எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நெறைய புரொஃபசர், காலேஜ் ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க. எப்படி சாத்தியம்னு. ம், ஏற்கனவே நேச்சுரல் சயன்ஸ் தான். அந்த நேச்சுரல் சயன்ஸ்ல வந்து என்னென்ன தப்பு இருக்குது, அதை எப்படி கரெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக அதுக்காக அது சாம்பிள் வந்து ரூ. 50 சாம்பிள் ரூ. 50ல செஞ்சு காமிச்சேன். அதுதான் அவங்களுக்கு ஆச்சரியம் அது. ரூ. 50ல செஞ்சு காட்ட முடியும்னு காமிச்சிருக்கேன். அதுதான் உங்களுக்கு படம் அனுப்பிச்சிருக்கேன். இதெல்லாம் சாத்தியம் தான். ஒரு சாதாரண ஒரு 10ஆம் கிளாஸ் சரிங்க. பையனே செஞ்சிரலாம். அப்புறம் எங்க இருக்கீங்க இன்னைக்கு? ஓ! இன்னைக்கு கோபி தாங்க. இன்னைக்கு மாலை தான் வந்து சென்னை போலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை. தொழில் வேலையா? இல்ல வேறயா? ஆமாங்க. இல்லைங்க. அங்க எங்க சித்தப்பா இறந்து போய் 1 வருஷம் ஆச்சுங்க. சித்தப்பா பசங்கலாம் அமெரிக்கால இருக்காங்க. ஆ. எல்லாருமே வர்றாங்க. யாரு நாராயணன் யார் சித்தப்பனா நாராயணன் சொல்றீங்களா? யார் அவரு இல்லைங்க. எங்க அம்மாவோட தங்கச்சி வீட்டுக்கார். ஓ! சரி, சரி. அ, 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 ஆ. அதனால அப்புறம் அவங்க வந்துட்டு வந்துட்டு அவங்க சும்மா ஒரு சின்னதா ஒரு ஃபங்ஷன் மாரி பண்றாங்க. ம். சோறு அதனால போடுறாங்க அதுக்காக வேற ஒண்ணும் போகணும்னு இல்ல. வைங்களேன். சோத்த போடுறாங்க வேற என்ன அங்க போய் ஆமாங்க. அப்புறம் என்ன பண்றது? வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. அவங்கலாம் அமெரிக்கால இருக்காங்க. ம். அவங்க ஏதோ அவங்க மன திருப்திக்காக பண்றாங்க. சரி வரேங்கிற மாரி சொன்னாங்க. உங்களுக்கு அதனால அ சரி, சரி. போயிட்டு 2000 செலவு பண்ணிட்டு வாங்க போதும். ம். அதேதான் வேற என்ன பண்றதுங்க அப்புறம். ம். பண்ணுங்க, பண்ணுங்க. சரி சரி. இப்பலாம் முடிச்சுட்டு வாங்க நீங்க. சென்னை போயிட்டு வாங்க. அதான் நானு இன்னைக்கு எங்க இருப்பீங்க? இன்னைக்கு வாய்ப்பு இருந்தா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள கோவில்ல தான் சந்திக்கன்னா இருப்பேன். சந்திக்கலாம். இல்லாட்டி புதன்கிழமை சந்திக்கலாங்க. இன்னைக்கு கோவில்ல தான் இருப்பேன். இன்னைக்கு நான் கோவில்ல தான் இருக்கேன். சரி, சரி. சரிங்க. சரி. புதன்கிழமை எங்க இருப்பீங்க? புதன்கிழமை மனைவி கோவில்ல தான் இருப்பேன்னு நெனைக்கிறேன். சரி அப்ப புதன்கிழமை சந்திக்கலாங்க. ஆ. சரி. நன்றி. வணக்கங்க.